நந்தினி நந்தினி என்னாச்சு? கொஞ்சம் கையை விடுதா நடைய. ஏன் இதுல என்ன ப்ராப்ளம்? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சாலும் நினைச்சிட்டு போட்டோம். காதலிக்க தெரிஞ்ச போது தைரியமாவும் இருக்க தெரியணும். வா போலாம். கிழிஞ்சது போ. வாழ்ந்தா ஒன்னா வாழணும், செத்தா ஒன்னா சாகணும். வா அண்ணா, ஒரு ரூம் கொடுங்க, டபுள் பெட். மேடம், உங்களுக்கு ஏசி ரூம் வேணுமா இல்ல நான் ஏசி வேணுமா? ஏசி ரூமோட விலை இதுதான், பாத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் அண்ணா. நந்தினி ஒரு நிமிஷம் இங்க வாயேன். வா என்னாச்சு? சொல்றேன் வா. என்னாச்சு? இன்னொரு முறை யோசிக்கணும்னு எனக்கு தோணுது. என்ன யோசிக்கணும்? நாம எதுவும் தப்பா எதுவும் பண்ணலையே. இல்ல அது மட்டும் இல்ல, இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு தினேஷ். இப்ப இல்ல, நம்ம ஓடும் போது அதை யோசிச்சிருக்கணும். நந்தினி இருந்தாலும் கொஞ்சம் யோசி. உன் அப்பா பத்தி கொஞ்சம் யோசிய. அவருக்கு மட்டும் தெரிஞ்சுனா. அவருக்கு தெரிய வராது, டோன்ட் வரி. அது மட்டும் இல்ல, அவருக்கு தெரிய வரதுக்குள்ள நம்ம கல்யாணம் முடிஞ்சிட்டு இருக்கோம். இல்ல நந்தினி, நம்மள கண்டுபிடிச்சவங்களேன்னு என் மனசு சொல்லுது. அது சொல்றது உன் மனசு இல்ல, உன்னோட பயம் தான். அதனால ஃப்ரீயா விடு. ட்ரஸ்ட் மீ. இங்க பாருப்பா, அவருக்கு தெரியும் நான் லக்ஸுரியா தான் இருப்பேன்னு. ஒருவேளை என்ன தேடினா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் தேடுவாரு. இந்த லாட்ஜ்ல வாய்ப்பே இல்ல. இங்க பாரு, நான் உனக்காக இந்த கேவலமான லாட்ஜுக்கு வந்திருக்கேன். இங்க ஒரு நாள் இல்ல, ஒரு நிமிஷம் கூட மூச்சு விட முடியாது. உனக்காக நான் இவ்ளோ பண்றேன், நீ எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? சரி வா. வா அண்ணே, ஒரு ஏசி ரூம் புக் பண்ணுங்க. மேடம், ஏசி ரூமோட பில்லு இந்தாங்க, வாங்கிக்கோங்க. 10,000 ரூபாய். மீதி நாளைக்கு கொடுத்தா போதும். கீஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். வா போலாம். என் பொண்ணு எங்கடா இருக்கா? நீங்க யாரு சார்? என் பொண்ணு எங்க இருக்கா? யாரு சார் உங்க பொண்ணு? இவங்க இங்க வந்தாங்களா? இல்ல, இவங்க இங்க வரவே இல்ல. இங்கதான் வந்தாங்க நீ சொன்ன? சார் கண்டிப்பா இங்க தான் வந்தாங்க. இல்ல இல்ல, இங்க வரல சார். ஒவ்வொரு ரூமா போய் தேடுங்க. என் பொண்ணு மட்டும் இங்க கிடைச்சா உன் கதை அதோட முடிஞ்சது. வாங்கடா. சார் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். ப்ளீஸ் சார், சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சார் சார், யாரும் இல்ல சார், நம்புங்க சார். சார் சார், கஸ்டமர் முன்னாடி மாட்ட போயிடும் சார். சார் சார், சொல்றத கேளுங்க சார். என்ன திடீர்னு இப்படி உள்ள நுழைறீங்க? சார் சார், வேணாம் சார். சார் நீங்க கஸ்டமர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். சார், நான் தான் இல்லைன்னு சொல்றேனே சார். போயா சார், எல்லாரும் பழைய கஸ்டமர் தான் சார். சார் சார், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். இந்த நேரத்துல யார் வந்திருப்பா? சார், பூட்டெல்லாம் உடைக்காதீங்க சார். நந்தினி நந்தினி, இங்க பாரு. என்னாச்சு? வெளியில அது வெளிய என்ன? என்ன சரியான பயந்தங்கோலி பாணி. என்னாச்சு? சார், யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க சார். சார் ஐயோ, அப்பா வந்துட்டாரு. நான் தான் முதல்ல சொன்னனே, இன்னைக்கு நான் செத்தேன். நீ கிடையாது, நான் தான் காலி. என்ன கண்டிப்பா உயிரோட விட மாட்டாரு. சார், என் பேச்ச கேளுங்க சார். சார் சார் சார், ப்ளீஸ். சார் சார், இவளோட கையிலயும் சரி கால்லயும் சரி எங்கேயுமே காயங்களே தென்படல சார். கழுத்தை நெரிச்சுதான் இவங்களை கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த கழுத்துல இந்த இந்த விரலோட அடையாளங்கள். அப்புறம் இங்கேயும் பாருங்க, விரலோட அடையாளம். மற்றதெல்லாம் லேபுக்கு கொண்டு போனால் தான் நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியும். முதல்ல கழுத்தை நெருக்கி இருக்காங்க, அப்புறம் ஃபேன்ல தொங்க விட்டுருக்காங்க.
பார்க்கறதுக்கு தற்கொலை மாதிரி இருக்கணும்னு குழப்பி இருக்காங்க. யார் இந்த பொண்ணு மேனேஜர் சார்? சார் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். உன் லாட்ஜோட ரூம்ல தான் ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா. ஆனா அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியாதா? சார் அந்த ரூம்ல ஒரே ஒரு ஆள் தான் சார் இருந்தான். இந்த பொண்ணு எங்கிருந்து வந்தா எப்படி வந்தான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். யார் அந்த ஆளு? எங்க இருக்காம? சார் அவன் எங்க போனான்னே தெரியல. முதல்ல வரும்போது பார்த்ததுதான். ஃபோன் பண்ணியா? நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், எடுக்க மாட்டான் சார். ஐடி ஏதாச்சும் இருக்கும்ல? சார் அதை காட்டு. இருங்க எல்லாத்தையும் கொண்டு வரேன். அப்புறம் நீங்க கண்ணை எடுத்துட்டு கிளம்பிட்டீங்க பொண்ணை தேடுறதுக்கு. சார் நான் என்ன சார் பண்றது? அது நான் இங்க ரொம்ப கோவத்துல வந்தேன். இந்த பையன் என் பொண்ணை எப்படியோ ஏமாத்தி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டா சார். சார் ஆக்சுவலி விஷயம் என்னன்னா நான் வாயை திறந்த நீ அவ்வளவுதான். இங்க பாருங்க, 2 பேரும் மேஜர். அவங்களுக்கு எது வேணும் வேணாங்கிறது நல்லா தெரியும். அவங்க முடிவுகளை அவங்களே எடுத்துக்கிட விடுங்க. என்ன மன்னிக்கணும் சார். நான் இவளோட அப்பா. நான் இவளுக்காக எவ்வளவோ பார்த்து பண்ணும்போது இவளுக்கு எது நல்லதுன்றது எனக்கு தெரியாதா? சார் சார் பொண்ணோட ஐடென்டி எதுவும் கிடைக்கல சார். ரூம்ல சூட்கேஸோ பர்ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல சார். சார் முகேஷ் குமார், ஜெயவந்தி, இந்த ஆள் எங்க இருக்கான்னு ஃபோன் பண்ணி பாரு. எஸ் சார். மேனேஜர் சார், இந்த முகேஷ் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெக்கேட் பண்ணும்போது நீங்க அதை பார்க்கலையா? சார் அவன் வெறுங்கையோட தான் சார் வந்தான். எந்த லக்கேஜும் அவன் எடுத்துட்டு வரல சார். அதே மாதிரி லாட்ஜை விட்டு அவன் வெளில போகும்போது நான் பார்க்கல. எப்படி எஸ்கேப் பண்ணனே தெரியல சார். இங்க லாட்ஜுக்கு வந்து போறதுக்கு வேற ஏதாச்சும் கேட் இருக்கா? ஆமா சார், லாட்ஜுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்கு. அந்த கதவை லாக்ல வைக்கலையா? அது அந்த லாக்கு ரிப்பேர்ல இருக்கு. சச்சின் நல்லா போய் செக் பண்ணுப்பா. ஓகே சார். அந்த பொண்ணு அந்த கேட் வழியா தான் வந்திருப்பா. முகேஷ் அந்த பொண்ணை கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த வழியா தப்பிச்சிருப்பான். சார் அட்ரஸ் ஃபோன் நம்பர் ரெண்டுமே போலி சார். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவன் கொடுத்த பேரும் போலியா தான் இருக்கணும். சார் பின்னாடி பக்கமா அவங்க வந்து போனதை யாரும் பார்க்கல சார். வேற யாராவது அந்த முகேஷை பார்க்க வந்து போனாங்களா என்ன? சார் இங்க ஒரு பொண்ணு வருவா, அவனை பார்த்துட்டு சீக்கிரமா போயிடுவா சார். அந்த பொண்ணோட ஃபேஸ் ஞாபகம் இருக்கா? இந்த லாட்ஜுக்கு அக்க பக்கத்துல அந்த முகேஷை பத்தி நம்ம விசாரிக்கணும். அவன் கொலை பண்ணியிருந்தானா அந்த வழியா தான் அவன் ஓடி இருக்கணும். கண்டிப்பா அவன் வேற யாராச்சும் பார்த்துருப்பாங்க. ஒருவேளை அந்த முகேஷ் லாட்ஜில இருந்து வெளியே போயிருந்தானா கண்டிப்பா யாராவது ஒருத்தர் கல்லையாச்சும் அவன் மாட்டியிருப்பான். அக்கம் பக்கத்துல கேட்போம். இந்த பொட்டி கடைக்காரனை கேட்போம். சொல்லுங்க சார், ஏதோ விசாரணையா? நாங்க விசாரணைக்கு தான் வந்திருக்கோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மேடம், இங்கே எல்லாரும் வீடா போடுவா வருவாங்க. சில பேர் விலாசம் கேட்டு வருவாங்க, வழி கேட்டும் வருவாங்க. அப்புறம் உங்கள் மாதிரி ஆளுங்கள்லாம் யாரை பற்றியாவது தெரிஞ்சுக்கவும் வருவீங்க. அப்படின்னா நாங்கள் என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், ஆனால் உங்கள் ஃபோட்டோவை தான் நான் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்க்குறேனே சார். சரி நல்லது, இதை கொஞ்சம் சொல்றீங்களா? இந்த ஆளை இன்னைக்கோ நேத்தோ இந்த வழியில் எங்கேயாவது பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன் சார். எங்க? இந்த பேமானி பையனை எப்படி சார் என்னால் மறக்க முடியும்? இவன் ஷூட் கோட் போட்டிருந்தான், ஆனால் நடந்துக்கிற விதம் சொல்லவே தேவையில்லை. என்னாச்சு மேடம்? கிறுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிட்டு இருந்தான். நான் கடையில் தான் இருந்தேன். அப்போ இந்த ஆளு அந்த பக்கம் மட்டும் ஊர்ந்து போயிட்டு இருந்தான். அப்புறம் சார் கேப்ல உட்காந்து கிளம்பி போயிட்டேன். உங்களுக்கு அந்த கேப் காரனை தெரியுமா? இல்ல அந்த கேப் நம்பர் தெரியுமா? இல்ல சார், ஆனா அது ஈஸி ஃபேர் கேப். ஈஸி ஃபேர் கேப். உங்களுக்கு ஏதாவது பீடா போட்டு தரவா? வேண்டாம் நன்றி, நாங்க பீடெல்லாம் போடுறதில்ல நன்றி. சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது எந்த ஈஸி ஃபேர் கேப்ல போனான்னு?
ஃப்ரெடி அது ஈஸி ஃபேர் கேப். இப்போ எல்லா கேப்லையும் ஜிபிஎஸ் போடப்பட்டிருக்கு. அது எங்க போகுது எங்க வருதுன்ற ஃபுல் டீடைல்ஸையும் அந்த கம்பெனி போனா கிடைக்கும். ஒரு வேலை பண்ணு, எல்லா ஈஸி ஃபேர் கேப்ஸோட டீடைல்ஸையும் வாங்க, குறிப்பா இந்த வழியில போனது. அப்போ முகேஷ் ஹையர் பண்ணதும் தெரிஞ்சிடும். அப்படின்னா அந்த பொண்ணோட பேரு சுனிதா. சின்ன சின்ன திருட்டு, பாக்கெட்ல பிளேடு போடுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. 5 மாசத்துக்கு முன்னால ஜெயில இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அவளோட ரெக்கார்ட் எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் திடீர்னு ஒரு லாட்ஜில் அவ சடலம் கிடைச்சிருக்கு. ஓ, கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணப்பட்டிருக்கா. இந்த சுனிதாக்கு முகேஷ் கூட என்ன கனெக்ஷன் இருக்க முடியும்? இந்த முகேஷ் பேர்ல வேற எந்த கிரிமினல் ரெக்கார்டும் இல்ல. சார், ஒரு விஷயம் எனக்கு புரியல. லாட்ஜ்ல அந்த ரூம் முகேஷ் பேர்ல தான் புக்கா இருந்துச்சு. இந்த ஸ்கெட்ச்ல இருக்க இந்த பொண்ணு முகேஷை பார்க்க அடிக்கடி அந்த ரூமுக்கு வந்திருக்கா. ஆனா நாம பார்த்தது சுனிதாவோட சடலம். அவ அங்க வந்து போனது யாருக்கும் தெரியாது. ஆனா முகேஷ் தலைமறைவாயிட்டான். இதுல நிறைய குழப்பம் இருக்கு சார். மேபி இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த இன்னொரு பொண்ணோட கை இருக்கும். சார், அந்த இன்னொரு பொண்ணோட கிரிமினல் ரெக்கார்ட் நம்ம கிட்ட இல்ல சார். சார் சார் அது அந்த நேரத்தில் அந்த பக்கம் 20 டாக்ஸி போயிருக்கு சார். ஈஸி ஃபேர் கேபோட மேனேஜர் அந்த 20 பேருக்கும் கால் பண்ணியிருக்காரு சார். அதில் ஒரு டிரைவரோட ஃபோன் மட்டும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நானும் கால் பண்ணி பார்த்துட்டேன். யார் அவன்? அவனோட பேர் சுதீர் சார். சுதீர்? அவன் தான் நம்ம தேடுற ஆளு. ஸ்ரேயா, இந்த சுதீரை பத்தின கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் நம்ம டேட்டா பேஸ்ல இருக்கா பாரு. சார், இருக்கு சார். இவன் டிரைவர் ஆகிறதுக்கு முன்னாடி திருட்டு வேலை பார்த்தான். ஓ, அப்போ ஓகே. இந்த சுதீரோட ஈஸி ஃபேர் கேப்ல நாமளும் போவோம். சார், உங்களுக்கு ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? நீ வர சிக்னல்ல ரைட் எடுத்துக்கோப்பா. சார், ஆனால் ஏர்போர்ட் போகிறதுக்கு நேரே தானே போகணும். அது என் மைண்டு கொஞ்சம் மாறிடுச்சு. நீ சிஐடி பியூரோக்கு போ, அங்கேருந்து ஏர்போர்ட் போ. பீரோ? சிஐடி? என்னாச்சு? இந்த டாக்ஸி பியூரோக்கு போகாதா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன பியூரோக்கு போகிற வழியை நாங்கள் சொல்கிறோம். ஓ, ஆனால் சார், உங்ககிட்ட ஃப்ளைட் டிக்கெட் இருக்கு. அதை என்ன பண்ண போறீங்க? நாங்க தான் டிக்கெட் வாங்கவே இல்லையே. ஆக்சுவலா உன்கிட்ட சில விஷயங்கள் விசாரிக்கணும். அதனால தான் இப்போ உன்னுடைய டாக்ஸில ஏறணும். நீங்க எல்லாம் சிஐடி டிபார்ட்மெண்ட்டா? அட கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியாப்பா. இப்போ வண்டியை ஸ்ட்ரைட்டாக நீ பியூரோக்கே விடு. சார் நான் என்ன பண்ணேன்? இவனை கொஞ்சம் நல்லா பாரு. இவனை உனக்கு அடையாளம் தெரியுதா? இந்த பாரு, அவன் வண்டியில் ஏறினான்ற விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இவனை நீ எங்கே இறக்கி விட்டன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடு. ஆனால் உண்மையை மட்டும் சொல்கிறா? இல்லை, நான் உன்னை பியூரோக்கு கூட்டு போய் சொல்ல வைக்க வேண்டியதுதான். அது உன்னால தாங்க முடியாது. சார், இவன் என் டாக்ஸியில் தான் வந்தான். ஆனால் அவன் ஏதோ பயத்தில் இருந்தா சார். நான் எங்கே போகணும்னு கேட்டேன். அவன் எதுவும் சொல்லலை. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பின்னாடி பார்த்தேன். ஐயோ சார் என்னாச்சு சார்? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்புறம் என்ன? அப்புறம் அவன் செத்து போயிருந்தா சார். என்ன? அப்புறம் ஏன்டா நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல? சார், எனக்கு ரொம்ப பயமா இருந்தது சார். நீ தான் எதுவுமே பண்ணலையே, அப்புறம் என்ன? எதுக்கு பயந்த? அது ஏன் பேச மாட்டேன்? என் லைசன்ஸை வச்சு சரக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அதனால நான் மாட்டிப்பேன் நினைச்சேன் சார். அது என்ன மணி மாட்டிக்கிட்டு தான். எங்க போனத்தை மறைச்சு வச்சிருக்க அந்த இடத்த காட்டு. எங்க மறைச்சு வச்ச? வாங்க சார், இந்த பக்கம் தான். எங்க? வாங்க சார், வாங்க சார். சார், இந்த காரோட டிக்கியில. மூக்கு வழியா ரத்தம் வந்திருக்கு. விஷம் கொடுத்து கொண்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, வேற எங்கேயும் ஸ்கிராச்சஸ், அடையாளம் எதுவுமே இல்லை. சார், என்ன மன்னிச்சிருக்கு சார்.
என்ன மன்னிச்சிருக்கு சார், நான் தப்பு பண்ணிட்டேன் சார். இன்னொரு வாட்டி இந்த தப்பை பண்ண மாட்டேன் சார். இப்போ நீ ஜெயிலுக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத. இதில் அட்ரஸ் இருக்கு. இது உண்மையான அட்ரஸாக இருக்கலாம். இந்த அட்ரஸை நம்ம செக் பண்ணுவோம். சொல்லுங்க. சிஐடி. அவர் கிடைச்சிட்டாரா? எங்க இருக்காரு? நீங்க இவரை பத்தியா கேக்குறீங்க? ஆமா, இவர்தான் என்னோட புருஷன். ஆனா இவருக்கு என்னாச்சு? நாங்க உள்ள வரலாங்களா? உள்ள வாங்க. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார், என்ன விஷயம்? ஏன் இந்த போட்டோல ஒரு மாதிரி இருக்காரு? அவருக்கு என்னாச்சு? நல்லபடியா தானே இருக்காரு. என்னாச்சு அண்ணி? நீங்க யாரு? சார், என்னோட பேர் ரத்தன். நான் முகேஷ் அண்ணனோட கடையில் வேலை செய்கிறேன். அண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்ததுனால நானும் அவங்க கூட வந்தேன். ஆக்சுவலி முகேஷ் ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்காரு. என்னது? கொலை பண்ணிட்டாரா? ஆமா, கொலை பண்ணியிருக்காரு. லாட்ஜில் அவர் எடுத்த ரூம்ல அந்த பொண்ணை அவர் கொலை பண்ணிட்டாரு. இல்ல, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. அவர் என்ன தவிர வேற எந்த பொண்ணு கூடயும் பேசுனதே இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் ஒரு பொண்ணை கொலை பண்ணுவாரு? அது இந்த பொண்ணு மட்டும் இல்ல, அங்க இன்னொரு பொண்ணு அவரை பார்க்க வந்திருக்காங்க. அவங்களையும் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். மேம் ப்ளீஸ் இங்க பாருங்க. கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணு இவ தான். இவ டெய்லி சந்திக்க வந்தவ. இந்த பொண்ணு உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? இல்லையே, எனக்கு இவங்கெல்லாம் யாரையுமே தெரியாது. ப்ளீஸ் சொல்லுங்களே, என்னோட முகேஷ் எங்க இருக்காரு? என் முகேஷ் எங்க இருக்காரு? ஆக்சுவலி முகேஷையும் கொலை பண்ணிட்டாங்க. இல்ல, ஐயோ கடவுளே, ஏன் என் தலையில இப்படி ஒரு இடிய போட்ட? இதெல்லாம் பொய்ன்னு என்கிட்ட சொல்லுங்க. சிஐடி பொய் சொல்லாத. எங்களுக்கு முகேஷோட சடலம் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி நடக்காது. முகேஷ் என்ன தன்னந்தனியா விட்டுட்டு போயிட்டாரு. என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ப்ளீஸ் மேடம். எப்படி அமைதியா இருக்கிறது? முகேஷ் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. முகேஷோட பாடியை நாங்க ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பியிருக்கோம். விசாரிச்சுட்டு இருக்கோம். அப்பதான் அவரோட மரணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும். நான் முகேஷ பார்க்கணும், என்ன கூட்டிட்டு போங்க. இப்பவே அவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க. இங்க பாருங்க, வேலை முடிஞ்ச உடனே பாடியை நாங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறோம். அதோட முகேஷ் என்ன வேலை பார்த்தாரு? எங்களுக்கு ஒரு ஜெனரல் ஸ்டோர் இருக்கு. ஜெனரல் ஸ்டோர்? இவ்வளோ பெரிய பங்களா, வெளியே வண்டி எல்லாம் இருக்கு. முகேஷ் பயங்கரமா உழைப்பாரு போல. நைட்டும் பகலுமா அவர் கடுமையா உழைப்பாரு. காலையில சாயங்காலம் அவருக்கு எப்பவுமே வேலை பார்த்துட்டே இருப்பாரு. இதோ பாருங்க, உங்களுக்கு நடந்ததை நினைச்சு நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். முகேஷை கொலை பண்ணது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முகேஷ்க்கு இந்த மாதிரி ஏதாச்சும் சண்டை பகை அப்படின்னு யாரு கூடயாச்சும் ஏதாச்சும் இருக்கா? இல்ல, அந்த மாதிரிலாம் முகேஷ் கிடையாது. அவர் யாரு கூடயும் சண்டைலாம் போடவே மாட்டாரு. அவர் ரொம்ப அமைதியானவர். சார், அவருக்கு ஒருத்தர் கூட பிரச்சனை இருந்துச்சு. யார் கூட? ஒரு பொண்ணு வருவாங்க, அவங்க கூட ஏதோ பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இவங்கள ஒருத்தரா? இல்ல, அவங்க இன்னொருத்தங்க. இன்னொருத்தவங்க இல்ல, மூணாவது ஆளு. மூணாவது பொம்பளையா? அட கடவுளே, முகேஷ் எனக்கு தெரியாம என்னென்ன வேலைலாம் பார்த்திருக்காரு. ஜெயவந்தி, இவங்களை கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போங்க. மேம் ப்ளீஸ் நீங்க உள்ள வாங்க. நான் சொல்றேன்ல, வாங்க வாங்க மேம். ஆமா ஆமா, நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ? அந்த பொம்பளோட என்ன பிரச்சனை? அது அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் சண்டை வந்துச்சு. அப்புறம் முகேஷ்ஜி அவங்கள கூட்டிகிட்டு வெளியே போயிட்டாரு. அவரை சுற்றி இருக்கிறவங்களாம் எதேதோ பேசிக்கிட்டாங்க. என்னது அது வந்து சார், அவங்க ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு முகேஷ் அண்ணனும் அவங்க பின்னாடியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சார், அவர் திரும்பி வரவே இல்லை சார். அந்த லேடி இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். அவங்கள ஸ்கெட்ச் பண்ண கண்டுபிடிக்க முடியுமா? எஸ் சார். குட்.
முகேஷோட வாழ்க்கையில ஏன் இத்தனை லேடிஸ் வந்து போறாங்கன்ற விஷயத்த நான் தெரிஞ்சே ஆகணும். இவங்க 2 பேர் யாரு? இவங்க எதுக்காக முகேஷை பார்க்க வந்தாங்க? முகேஷ் கூட இவங்களுக்கு அப்படின்னு சம்மந்தம் இருக்க முடியும். சார், இதைத்தான் நம்மளால என்னன்னு சொல்ல முடியல. இவங்க 2 பேரை பத்தி நம்ம கிட்ட எந்த கிரிமினல் ரெக்கார்டும் கிடையாது. சார், முகேஷோட ஒய்ஃப்க்கும் இந்த 2 பொண்ணுங்களை பத்தி எதுவுமே தெரியல சார். நம்ம கிட்ட இப்போ 2 ஸ்கெச்சஸ் இருக்கு. இருந்தாலும் 2 கண்ணும் ஒரே மாதிரி இருக்கு. ஆமா சார். ஆமா சார், ஒரே மாதிரி இருக்கு சார் கண்ணு. கண்ணு மட்டும் இல்ல, இந்த செக் போன்ஸ், அப்புறம் சின், இந்த ஃபோர்ஹெட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஆனா முடி மட்டும் வேற மாதிரி இருக்கு சார். ஒன்னு வந்து கர்லியான ஹேரு, இன்னொன்னு ஸ்ட்ரைட்டா இருக்கு. நிக்கில், முடி எப்படி வேணுமோ அதை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமாப்பா, இவனா விக்கு போட்டிருக்கலாம்ல. சார், அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த 2 ஸ்கெச்சஸும் ஒரே பொண்ணோடுதான், முடி மட்டும்தான் மாறி இருக்கு. கரெக்ட். ஒரு வேலை பண்ணுங்க, இந்த ஸ்கெச்சஸோட காப்பீஸை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வைங்க. தயா, அட டாக்டர் சார், என்ன விசேஷம்? புது காஸ்டியூம்ல எங்க கிளம்பிட்டீங்க? சலோங்கி சார், சார் யார் கூடவோ டியூட் பாடுறது கிளம்புற மாதிரி தெரியுது. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, போது நிறுத்து. என் ஃப்ரெண்டு கூட நான் இப்போ லஞ்சுக்கு போக போறேன். ஓ, ஆம்பளை ஃப்ரெண்டா இல்ல? தயா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, முகேஷோட மரணம் ஓவர் டோஸால தான் வந்திருக்கு. ட்ரக்ஸோட ஓவர் டோஸ் காரணமாவா? அதுவும் சாதாரண ட்ரக்ஸ் கிடையாது, ரொம்ப ஆபத்தான ட்ரக்ஸு. புதுசாக வந்திருக்கு, இதை மார்க்கெட்லேயே கிடைக்காது. அந்த ட்ரக்ஸ் மார்க்கெட்ல இல்லையா? ஒருவேளை அந்த ட்ரக்கோட ஓவர் டோஸ் ஒருவேளை முகேஷை கொல்றதுக்காக பயன்படுத்தினாங்களோ? எல்லா இன்ஃபார்மேஷனையும் அலர்ட் பண்ணுங்க. இந்த புது ட்ரக்கோட பெட்லர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓ, அப்படியா? ஓகே 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 ஓகே. வந்தாச்சுப்பா. சார் கொடுக்கவா? எவ்வளோப்பா அது? ஜோடி 70 ரூபா சார். ஒரு தடவை இது கார் கண்ணாடியில போடுங்க, வண்டி ஏசி போட மாதிரி மாறிடும். நான் முட்டாளக்கிறியா? உள்ள வெளிச்சம் நுழையுது. சார் எனக்கு புரியல சார், நீங்க சொன்ன பழைய டயலாக் தான் சொன்னேன். சரி, என்ன விஷயம் அதை சொல்லு. அதான் சார், மார்க்கெட்ல ஒரு பெரிய ட்ரக் வந்திருக்குல்ல, பெட்லர் யாருன்னு தெரிய வந்துருச்சு சார். யார் அவன்? மேடம், அவன் பேர் ரித்திஷ். எங்க இருப்பான்? நைட் கிளப்ல. இதை வச்சுக்க. தேங்க்யூ சார். அவ பேர் ஜெசிகா, அந்த ஸ்கெட்சில் இருந்த பொண்ணோட பேரு. ஆனா அவ 6 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா. எப்படி அந்த மாதிரி நடக்க முடியும்? எப்படி இறந்து போயிருப்பா? சார், நான் தான் சார் போஸ்ட்மார்ட்டமே பண்ணேன், அதனால தான் சொல்றேன். ஓ, அப்புறம் இன்னொரு விஷயம், அவ இந்தியன் கிடையாது, வெளிநாட்டை சேர்ந்தவளா? ஆமா சார். அவ பாடி எங்க கிடைச்சது? என்னாச்சு அவளுக்கு? சடலம் அழுகி போயிருந்தது. மொத்த டீடைல்ஸுமே இதுல இருக்கு சார். யாரும் இல்லாத இடத்துல இந்த பாடி கிடைச்சிருக்கு. தலையில காயம் ஏற்பட்டதுனால மரணம் நடந்திருக்கு. ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்களாமே. அதுக்கப்புறம் எப்படி முகேஷோட கடைக்கும் போயிருக்கா, லாட்ஜுக்கும் போயிருக்கா? அது இவதானா? இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். பாடியை கொஞ்சம் நான் பார்க்கலாமா? வாங்க சார். இங்க பாருங்க, பயப்படக்கூடாது. நான் உங்க கூட இருக்கேன், நிம்மதியா தூங்குங்க. பிலு, டாக்டர் யார்கிட்டயா பேசிக்கிட்டு இருக்க? அது சார், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. பிலு, எத்தனை தடவை உனக்கு சொல்றது, டியூட்டியில குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு? அட என்ன டாக்டர் சார், நான் மட்டும் குடிக்கலன்னா இப்படி பணத்துக்கு நடுவில் எப்படி சார் நான் வேலை பார்க்கறது? சரி சரி விடு. பாடி நம்பர் 412ஓட டிராவை தர. இவங்க எல்லாருக்கும் ஜெசிகாவோட பணத்தை காட்டுங்க. 412? அது எதுக்கு பார்க்க வந்தீங்க? அதுக்கு நீங்களாம் யாரு? சிஐடி. போனத்தை காட்டு. சிஐடி? அட போங்க சார், அடிச்சதெல்லாம் இறங்கி போயிடுச்சு சார். ஒரு விஷயம் இருக்கு, அதை பார்த்தீங்கன்னா உங்க மனசே விட்டு போயிடும் சார். உங்க மொத்த நாளே சூனியமாயிடும் சார். இவன் ஏதோ வித்தியாசமா இருக்கானே.
ஓவரா டிராமா பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணுமா? பிலு, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? இங்க பாரு, உனக்கு நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் பண்ணு, சரியா? ஓங்கி ஒன்று விட்டேன்னு வைய, நீ குடிச்சதெல்லாம் வெளியில வந்துடும். அட என்ன சார் நீங்க இப்படி கோவப்படுறீங்க? நான் ஜஸ்ட் உங்க நல்லதுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன். வாங்க எல்லாரும் வாங்க. நீங்க எல்லாரும் அவங்களோட சொந்தக்காரங்களா என்ன? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதாப்பா? சிஐடில இருந்து வந்தோன்னு சொன்னோம்ல. இல்ல இல்ல, பார்த்தா அப்படி தெரியல. அவ வேற பாக்குறதுக்கு நல்லா பெங்களூர் தக்காளி மாதிரி இருந்தா. என்ன? இல்ல இல்ல, சும்மா ஜாலியா பேசினேன், அவ்வளவுதான். கோச்சுக்காதீங்க, வாங்க வாங்க. பாவம். அவரோடே சார், இதுல எதுவுமே இல்லையே. பாடி எங்க போச்சு? அது வந்துங்க ஐயா, நான் தான் பணத்தை வித்துட்டேன். பிலு, இங்க இருந்த பணத்தை வித்துட்டியா? அது டாக்டர் சார், ஒரு ஆளு வந்தான் சார், ஒரு பொண்ணோட பாடி வேணும்னா. அப்படின்னா தேசிகாவோட பாடியை பத்தி அந்த ஆளுக்கு தெரியுமா? இருக்கலாம் சார். அவன் எனக்கு குடிக்கிறதுக்கு நிறைய சரக்கு தரேன்னு சொன்னான், அதோட பணமும் தரானா. யார் அவன்? 2 பேர் சார். ஆனா சத்தியமா அவங்கள பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். அவங்க யாருன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்றீல்ல, இனிமே உன் நிலைமையும் அதே மாதிரி தான். இவன் தான் அவனா? ஆமா சார், இவன் தான் சார் அந்த 2 பேர்ல ஒருத்தன். ஆனா அந்த இன்னொருத்தனை பத்தி எனக்கு சத்தியமா தெரியாது சார். வஞ்ச், அவனை இழுத்துட்டு போ, உள்ள போட்டு 4 சாத்து. வாடா. சார் சார் வேணாம் சார், என்ன விட்டுருங்க சார். இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். முகேஷ்க்கும் ஜெசிகாக்கும் ஏதோ ஒரு குடுக்கல் வாங்கல் இருக்குது. ஆனா இவன் இறந்துட்டான்னு சொல்றாங்க. அப்ப அவன் யார்? அப்படியே ஜெசிகா மாதிரியே இருக்க அந்த இன்னொரு பொண்ணு யாரா சார் இருக்க முடியும்? அவள மாதிரியே இருக்கிற இன்னொருத்தி. எம்பசில இருந்து ஜெசிகாவை பத்தி இருக்கிற டீடைல்ஸ் எஸ் இருக்கு. சார். ஹிதேஷ், எனக்கு சரக்கு வேணும். முதல்ல பணம், அப்புறம் சரக்கு. சொன்னல அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்னு. அப்படின்னா சரக்கையும் அடுத்த வாரம் வாங்கிக்க. ப்ளீஸ் ஹிதேஷ், ப்ளீஸ் சரக்கு கொடு. ஐயோ, இவ்வளோ பெரிய பணக்காரியா இருக்க, எது கெஞ்சுற? முதல்ல பணம், அப்புறம் சரக்கு. நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு என் ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்துருச்சுன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ப்ளீஸ் அடுத்த வாரம் நான் கண்டிப்பா உனக்கு பணம் கொடுக்குறேன், எனக்கு சரக்கு கொடு. நான் சொல்லிட்டேன், முதல்ல பணம், அப்புறம் போதை. நீ கேட்குற விஷயம் ரொம்ப காஸ்ட்லியானது. அவ்வளோ பணம் உங்ககிட்ட இருக்கா? ஏன்னா நான் கடன் கொடுக்கறத அப்பவே நிறுத்திட்டேன். பணத்தை பத்தி நீ கவலைப்படாத. உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன். ஆனா சரக்கு நல்லா இருக்கணும். சரக்கு அவசரமா தேவைப்படுது என்னவோ. சரக்குக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஓகே, முதல்ல பணம், அப்புறம் சரக்கு. இல்ல, முதல்ல சரக்கு, அப்புறம் தான் பணம். ஸ்மார்ட் கேர்ள். இவ்வளவு சரக்கு வெறும் 3 லட்சம் ரூபா. உங்ககிட்ட அவ்வளோ இருக்கா? 3 லட்சம் தானா? இந்த காசை என் பாடி கார்டே பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்போம். கூப்பிடுறேன். பணத்தை உள்ள கொண்டு வாங்க. ரெடி நிக்கல், நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, யாரையும் வெளியும் விடாதீங்க. எஸ் மேம். ரொம்ப ஸ்மார்ட்டான பாடி கார்டு. தேங்க்யூ. ஆனா பணம் எங்க? சார் உங்களுக்கு கிடைச்சிடும், கொஞ்சம் எங்க கூட வாங்க. எங்க? ஜெயிலுக்கு. யாரா நீ? சிஐடி. இவன் யாரு?
சார் எனக்கு எதுவும் தெரியாது. ஒழுங்கா பாரு. நீ அனுப்பின ட்ரக்ஸால ஓவர் டோஸ் ஆகி இவன் செத்துருக்கான். சார் என்னோட கிளைண்ட் எனக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் சரக்கு கொடுக்கறதில்ல. அப்படியா? சரி, இவ உங்ககிட்ட சரக்கு வாங்க வந்தாளா? ஆமாம் சார், 2-3 நாளைக்கு முன்னாடி வந்தான். நிறைய சரக்கு வாங்கிட்டு போகிறேன். இவகிட்ட இப்படி சரக்கு கொடுத்த? முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு சரக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன. சார் இவ ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டான். அதோட நிறைய பணமும் கொடுத்தா. நான் என்ன நினச்சேன்னா, ஒரு தடவை தானே, பெருசாக என்ன ஆகிட போயிது, அதனால தான் கொடுத்தேன். ட்ரக்ஸ் வித்ததுக்காக உள்ள போய் ஜெயில் காத்து வாங்க. வா மேம். கிளம்பு சார். இந்த பொண்ணு எப்படி இன்னும் உயிரோட இருக்கான்னு நான் முதல்ல கண்டுபிடிச்சே ஆகணும். சார் சார் இந்த ஸ்கெட்ச்ல இருந்த லேடி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யார் அது? வாங்க சார். பாருங்க சார். இது ஜெசிகா? இல்ல சார், இவ சாண்ட்ரா, ஜெசிகாவோட சிஸ்டர். இவங்க ட்வின்ஸ். ஜெசிகாவோட சகோதரியா? எஸ் சார். ஜெசிகாவோட சடலத்தை 5 மாசத்துக்கு முன்னாடி லண்டன்ல ரோட்ல பாத்திருக்காங்க. அவளோட சடலத்துல ட்ரக் பேக்கெட்ஸ் இருந்திருக்கு. நீங்களே பாருங்க. இது லண்டன் நியூஸ் பேப்பர். 5 மாசத்துக்கு முன்னாடியே அந்த ஆர்டிக்கல் இதுல வந்திருக்கு. ஓ, அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அந்த முகேஷ் சட்டவிரோதமா போதை மருந்து கடத்தல ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அவன் ஜெசிகாவோட பாடியை மார்ச்சுரியில இருந்து எடுத்துட்டு அதுல ட்ரக்ஸ் பேக்கெட்ஸை வச்சு லண்டனுக்கு அனுப்பியிருக்கான். ஆமா சார். இப்ப அவளோட சிஸ்டர் சாண்ட்ரா முகேஷை கொன்னுட்டா. அந்த மார்ச்சரிக்கு முகேஷோட போனால இப்போ அவளோட உயிரும் ஆபத்துல இருக்கு. ஆனா சார், அந்த ஆளு யாரு, எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஆளு முகேஷோட சேர்ந்து மார்ச்சரிக்கு போயிருக்கான். முகேஷோட செல் நம்பரையும் சேர்த்து அந்த நேரத்துல அந்த இடத்துல வேற யார் நம்பர் ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த நம்பர் யார்கிட்ட இருக்கோ அவங்க உயிர் ஆபத்துல இருக்கு. சாண்ட்ரா அவனை விட்டு வைக்க மாட்டா. நாம சாண்ட்ராவை நெருங்கணும்னா நாம அந்த ஆளை கண்டுபிடிச்சே ஆகணும். இப்போ நீ சாக வேண்டிய நம்பர் வந்துருச்சு. நீயும் முகேஷும் ஒன்னா சேர்ந்து என் சிஸ்டர் ஜெசிகாவை சாகடிச்சிட்டீங்க. என்ன நினைச்சீங்க? என் சிஸ்டர் உடம்புல ட்ரக்ஸ் பாக்கெட்டை வச்சுட்டு இந்தியாவை விட்டு அவளை வெளியே அனுப்பிட்டான். யாருக்கும் தெரியாதுன்னா முகேஷ் போயிட்டான். அப்புறம் நீ அவன் கூடவே போய் சேரு. ஐ எம் நாட் கோயிங் டு லீவ் யூ. என்னோட சிஸ்டர் கடைசி நேரத்துல உன்கிட்ட எவ்வளவு கெஞ்சி இருப்பா. நீ கேட்கல, அதே மாதிரி நானும் கேட்க மாட்டேன். உன்னோட ஸ்டோரி இப்ப முடிய போகுதா? அந்த நம்பர் இப்போ எந்த லொகேஷன்ல காட்டுது? அந்தேரியில காட்டுது. அந்தேரியிலையா? மூமெண்ட் இருக்கா இல்ல ஒரே இடத்துல இருக்கா? சார் அது ஒரே இடத்துல தான் இருக்கு. சார், சாண்ட்ரா முகேஷ் அந்தேரியில ஒரு இடத்துல அடைச்சு வச்சு அவளும் அந்த இடத்துல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை சாண்ட்ராவுல கொண்டு இருப்பாளோ? அதை நாம சொல்ல முடியாது. ஆனா சாண்ட்ரா கிட்ட மாட்டின அந்த ஆளு முகேஷோட ஏற்கனவே குற்றத்துல ஈடுபட்டவன் தான். அவனுக்கு சட்டம் தான் தண்டனை கொடுக்கும். அது அந்த சாண்ட்ரா கிடையாது. நீங்க மறுபடியும் இங்க? நீ இங்கே தான் இருக்கியா? அது அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், அவங்க எடுக்கல. அதனால நான் அவங்கள பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியா? என்னாச்சு அவங்களுக்கு? என்னாச்சு சார்? முகேஷை கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, இன்னும் நிறைய விஷயம் தெரிய வந்திருக்கு. யார் அவன்? ஜெசிகாவோட சிஸ்டர் சாண்ட்ரா. அவ யாரு? எனக்கு தெரியாதே. எந்த பாடியில நீயும் முகேஷோ சேர்ந்து ட்ரக்ஸை வச்சு கடத்துனீங்களோ அந்த சாண்ட்ரா. சார், நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லையா? ஓ ஜெயவந்தி, கொஞ்சம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தேன். அவங்களுக்கு எல்லாம் மறந்துருக்கும்ல. என்ன அடிச்சிருவியா? வேற என்ன பண்றது? அடிக்காம உண்மையை சொல்ல மாட்டியே. இங்க பாரு,
என்கிட்ட வராத. எப்பயோ நான் உன்கிட்ட வந்துட்டேன். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. என்ன உண்மை? ஏய், என்ன பழக்கம் இது? இதைத்தான் விசாரணைன்னு சொல்வாங்க. ஆமா, இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். என்ன? எதுக்கு திடீர்னு வண்டியை நிறுத்திட்ட? என் மூளை வேலை செய்யறதை நிறுத்திருச்சு. உன்னாலதான் இந்த பிரச்சனை இப்ப மாட்டியிருக்கேன். என்னாலயா? என்ன நீ சொல்ல வர? இந்த வேலையை நீயே தான் பண்ணி ஆகணும்னு நான் ஒன்னும் உன் கழுத்தை நிறுத்தி சொல்லல. நீ சொல்றத கேட்டல, கண்டிப்பா நான் ஒரு முட்டாள் தான். தேவையில்லாம பணத்து மேல ரொம்ப பேராசைப்பட்ட நம்பிக்கையை தேவையில்லாம உடைச்சிட்டேன். முகேஷ், ரொம்ப பேசாத சரியா? அந்த பணத்தை வச்சு நீயும் நல்லா ஆட்டம் போடல. நான் ஒன்னும் ஆட்டம் போடல. என் தலையில நானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டேன். நான் பாட்டுக்கு நிம்மதியா கடையை நடத்திக்கிட்டு இருந்தேன். உன்னோட வீணா போன பேராசைனால இப்ப நான் இங்க வந்து நிக்கிறேன். இப்ப கவலைப்படுறதுக்கு நமக்கு டைம் இல்ல. கொஞ்சம் நிதானமா மூளையை கசக்கி அடுத்து என்ன பண்றதுன்னு யோசி. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி நிச்சயமா கிடைக்கும். அப்படியா? அவங்கள பத்தி உனக்கு தெரியும்ல. அவங்களுக்கு மட்டும் சரியான டயத்துல ட்ரக்ஸ் லண்டன்ல கிடைக்கலனா, கன்சைன்மெண்ட் வந்து சேரலனா என்ன அப்படியே உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. இங்க பாரு முகேஷ், நீ இவ்வளவு தூரம் பயப்படாத. அந்த கன்சைன்மெண்ட் கண்டிப்பா அங்க போகும். அது எப்படி போகும்? ஐயோ, இப்ப நான் தான் என் மூளையை கசக்கணும். முதல்ல இந்த ஜெசிகாவை கொலை பண்ண வச்ச, இப்ப என்ன பண்ண போற? ஒரு வழி இருக்குது. முகேஷ், சீக்கிரம் பண்ணு. நம்ம காலை சுத்திட்டு இருக்க பாம்பு கிட்ட இருந்து நம்ம வெளியே வரணும். புரிஞ்சிருச்சு. உன்னால நிம்மதியா வாழ முடியாதுல. உனக்கு பணம் மட்டும் தான் முக்கியம். ஐயோ முகேஷ், நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? வேற என்ன பண்றது? இந்த பணத்தை வெட்டி உள்ள ட்ரக்ஸ் வைக்கணுமா? இங்க பாரு முகேஷ், அதை தவிர நம்ம கிட்ட வேற வழி எதுவும் இல்ல. இப்ப யோசிக்கிறத நிறுத்திட்டு சீக்கிரமா வேலையை முடி. சீக்கிரம். என்ன யோசிக்கிற? சீக்கிரம் வேலை முடி. இதெல்லாம் உனக்கு என்ன அவ்வளவு ஈஸியா இருக்கா? இங்க பாரு முகேஷ், நம்ம கிட்ட வேற எந்த வழியும் கிடையாது. உன்னால இத பண்ண முடியலனா அத குடு. இந்த கத்தி என்கிட்ட குடு, நான் பாத்துக்கிறேன். வண்டியில இருக்க ட்ரக்ஸோட பாக்ஸ கொண்டு வா. அதே மாதிரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சரக்கு வருதுன்னு சொல்லு. ஆனா நீ ஜெசிகாவோட உடம்புல எதுக்கு ட்ரக்ஸ் வச்ச? அவளும் எங்க கூட சேர்ந்து ட்ரக்ஸ் கடத்தல் பண்ணிட்டு இருந்தா. ஆனா திடீர்னு அவ வேணான்னு ஓட பார்த்தா. ஒரு கன்சைன்மெண்ட் நாங்க அனுப்ப வேண்டியது இருந்தது. ஆனா முடியாதுன்னு அவ சொல்லிட்டா. அப்பதான் இனிமே என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. போதும். நீ அப்படி சொல்ல முடியாது. நான் ஏன் சொல்லக்கூடாது? நான் இந்த ட்ரக்ஸ் வேலையை விடணும்னு நினைக்கிறேன். ஏய், இங்க பாரு, ஒரு விஷயத்தை கேட்டுக்கோ. இந்த கன்சைன்மெண்ட்டை நீ தான் கொண்டு போற. நான் எங்கேயும் போறதா இல்ல. ரொம்ப ஓவரா பேசுன போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இவளுக்கு கண்டிப்பா பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். பாடம் கிடையாது, இவளை கொலை பண்ணிடுவோம். ஒருவேளை இவ போலீஸ் கிட்ட போயிட்டா அப்போ நீயும் முகேஷும் சேர்ந்து ஜெசிகாவை கொலை பண்ணிட்டீங்க. அப்புறம் பணம் கைவிட்டு மார்ச்சுரிக்கு போயிடுச்சு. வெளிநாட்டிலேருந்து கன்சைன்மெண்ட்டை அனுப்ப சொல்லி ப்ரெஷர் வந்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணியிருக்கீங்க. யாருக்கும் அது தெரிஞ்சிடாதுன்னு நினைச்சீங்க. ஆனா திடீர்னு ஜெசிகாவோட சிஸ்டர் இந்தியாவுக்கு வந்துட்டா. அப்புறம் அவ முகேஷை குறி வைக்க ஆரம்பிச்சிட்டா. ஆமா, அவ எங்களை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எங்களை மிரட்டிட்டு இருந்தா. எங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னா. சாட்சிகளை சேகரிக்கிறதுக்காக முகேஷ் பின்னாடி சுனிதாவை அவ அனுப்பி வச்சா. முகேஷ் பயந்து போயிட்டான். இந்த லாட்ஜ்ல வந்து அவ ஒளிஞ்சிக்க ஆரம்பிச்சா. ஆனா சுனிதா அங்கேயே வந்துட்டா. அதனாலதான் முகேஷ் அவனோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டான். ஆனா அதுக்கு முன்னாடியே சுனிதா முகேஷ்க்கு ஓவர் டோஸ்ல ட்ரக கொடுத்துட்டா, ஜூஸ்ல கலந்து. நான் சாண்ட்ராவையும் பழி வாங்கிட்டேன். நான் அவளை கொலை பண்ணிட்டேன். இல்ல சாண்ட்ரா இன்னும் சாகல. நாங்க கரெக்டான நேரத்துக்கு போனதால ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு அவளை காப்பாத்திட்டோம். ஆனா நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போயே தான் தீருவ.
ஆ